ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. கோலிவுட்டில் இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்கிறது இப்போ தலைவருடைய அடுத்த படம் கமலஹாசன் கூட இணைந்து பண்ணக்கூடிய அந்த படம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு அவர் பண்ணக்கூடிய படத்துக்கு யார் டைரக்டர். ஆல்ரெடி சுந்தர் சி அவர்கள் பற்றினாக்கா அதுலேருந்து விலகிட்டார். சமீபத்தில் கூட கமலஹாசன் அவர்கள் பற்றினாக்கா ஒரு விருது விழாக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் குஷ்பு மேடம் கூட நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டார். அதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ எல்லாருமே என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, கமலஹாசன் கன்வின்ஸ் பண்ணுறாரு குஷ்பு மூலியமாக சுந்தர் சி மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் உள்ள கொண்டு வரதுக்கு அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பார். ஸோ அதனால தான் இந்த மீட்டிங். ஸோ அதுக்கு மட்டும் அதை பற்றி பேசும்போது இல்லை வேறு ஒரு இயக்குனர் தான் உள்ளே கொண்டு வர போகிறாங்க, அது நெல்சனு அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் அடிபட்டுனுக்கு. இந்த நிலையில் தான் ரஜினி சார் பற்றினாக்கா இந்த மகாராஜா விஜய் சேதுபதியோடைய 50வது படம், அந்த படத்தோடைய இயக்குனர் மகாராஜா அவர் நேரில் சந்தித்து பேசியிருக்காரு. ரஜினி சாருக்கு அவர் கதை சொல்லிருக்கதாகவும், அதேமாதிரி கமலஹாசனுக்கு பார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஹரிஷ் கல்யாண் வச்சு ஒரு படம் எடுத்திருப்பார். அந்த படத்தோட இயக்குனர் கமலஹாசனை சந்தித்து அவர் ஒரு கதை சொன்னதாகவும். ஸோ முழுக்க ரஜினி சாரும் கமல் சார் ரெண்டு பேருமே இப்போ உட்காந்து கதை விவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக யங் டேரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்டுருக்காங்க. ஸோ யாருக்கு எந்த கதை செட் ஆகுதோ அவங்க மட்டும் அந்த டேரக்டர் இந்த படத்துக்கு போடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் எனக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அநேகமாக தலைவரோட பிறந்தநாள் இல்லைனா அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்றத ஒரு அறிவிப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இதை அப்படியே டிலே பண்ணாக்கா சரியாக இருக்காது அப்படின்றது ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் தலைவரோட பிறந்தநாள். ஸோ அதுக்குள்ளே கண்டிப்பாக இந்த படத்தோட டேரக்டர் யாருன்றது அஃபிஷியலாக சொல்லிவிடுவாங்க, கன்ஃபார்மாக பண்ணிவிடுவாங்க. அதனால தான் இப்போ இவ்வளோ ஹரியப் பண்ணி அவங்க கதையை கேட்டுனுக்காங்க. ஸோ ஒன்லைன் பிடிச்சிட்டா கூட ஓகே தான், அதுக்கப்புறம் அவங்க கதையை எலபரேட் பண்ணுறதுலாம் அது அடுத்த கதை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ளார இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.